ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2024 ஐபிஎல்ல சிஎஸ்கேனுடைய ஜெர்சியில் புதிய மாற்றம் நடக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. 3வது 4வது டெஸ்ட் போட்டியிலிருந்தும் விராட் கோலி விலகி இருக்கார் அப்படிங்கிற பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. எம்எஸ் தோனி அவர் நண்பருக்காக அவர் பேட்டையே மாற்றிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது போல மேலும் பல கிரிக்கெட் நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட் டீம், ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர் யார் அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்டர் 19 உலகக்கோப்பை தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி இந்திய நேரப்படி 11:30 மணிக்கு அண்டர் 19 உலகக்கோப்பை ஃபைனல் மேட்ச்ல மோத போறாங்க. காயத்தால் அவதிப்பட்டு தற்போது சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்துட்டு இருக்க ரிஷப் பண்ட் 2024 ஐபிஎல் போட்டியில விளையாடுவார்னு ஏற்கனவே தகவல் வெளியானுச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ற வகையில டெல்லி அணியுடைய பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிஷப் பண்ட் தற்போது தீவிர பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கார். அவர் 2024 ஐபிஎல் போட்டியில விளையாடுவார்னு சொல்லியிருக்கார். ஆனா அவர் முழு நேர பிளேயரா, கேப்டனா, விக்கெட் கீப்பரா விளையாடுவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ரிக்கி பாண்டிங் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கார். இந்திய அணியை சேர்ந்த பேட்ஸ்மேன் விராட் கோலி 3வது 4வது டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுவார்னு ரசிகர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. 3வது டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கு எதிராக வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி நடக்க போது இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு முக்கியமான டெஸ்ட் மேட்சா அமைஞ்சிருக்கு. இதனால விராட் கோலி பிளேயிங் லெவலில் இடம்பெறுவார்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா விராட் கோலி 3வது 4வது டெஸ்ட் மேட்ச்ல ஸ்குவாட்ல கூட இடம்பெற மாட்டார் அப்படிங்கிற பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. விராட் கோலி அவருடைய ஃபேமிலி கூட தற்போது டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால 3வது 4வது டெஸ்ட் மேட்ச்லையும் விராட் கோலி விளையாட மாட்டார், அவரு ஓய்வு எடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. இதனால 5வது டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் விராட் கோலி ஸ்குவாடில் இணைந்து பிளேயிங் லெவலில் விளையாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஆர்சிபி அணி தேராது, சிஎஸ்கே தான் தேருன்னு சுனில் கவாஸ்கர் சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. இந்திய அணியுடைய முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் ஆர்சிபி அணி குறித்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்சிபி அணி போன வருடம் கூட நல்ல பந்துவீச்சு அட்டாக் வச்சிருந்தாங்க, இந்த வருடம் மோசமான பந்துவீச்சு அட்டாக் வச்சிருக்காங்க. அந்த அணியுடைய பவுலிங்கை பார்த்தா பரிதாப நிலையில இருக்கு. அசல் 2024 அனைத்து போட்டிலையும் விளையாட மாட்டார், அதனால அவரை கலட்டி விட்டது நல்ல மூதான். ஆனா சூப்பரா பந்து வீசிட்டு இருந்த ஹர்ஷர் பட்டேல் மற்றும் வனிது ஹசரங்காவை ஏன் ஆர்சிபி அணி கலட்டி விட்டாங்கன்னு எனக்கு புரியல. அவங்க 2 பேரும் ஐபிஎல்ல டெட் ஓவர், மிடில் ஓவர், ஓப்பனிங் ஓவர்னு எல்லா இடங்கள்லையும் பந்து வீசக்கூடிய அனுபவம் வாய்ந்த வீரர்கள். அவங்கள கலட்டி விட்டுட்டு அனுபவம் குறைந்த ஃபர்கூசன், அல்சாரி ஜோசப் போன்ற வீரர்களை ஆர்சிபி அணி எடுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் சிறப்பாக பந்து வீசுவாங்களா அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்தும் ஆர்சிபி அணி மோசமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆர்சிபி அணியில் சிறந்த ஸ்பின்னர்ஸ்களும் இல்லை, இதனால ஆர்சிபி அணி ஃப்ளே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காரு சுனில் கவாஸ்கர். சிஎஸ்கே அணி குறித்து கேட்கும்போது, போன வருடமே சிஎஸ்கே அணி ஃபைனலில் கோப்பையை வெற்றி பெற்றாங்க. இந்த வருடம் ஆக்ஷனில் அவங்களுக்கு தேவையான வீரர்களை வாங்கியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணி தான் டாப் 2 இடம் பிடிக்கும். கண்டிப்பாக சிஎஸ்கே 2024 பிளேஆஃப்ல என்ட்ரி ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. ஆனால் எம்எஸ் தோனி 2024 ஐபிஎல் போட்டிக்காக தயாராகிற வகையில் பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கார். இப்படிப்பட்ட சமயத்தில் தலை எம்எஸ் தோனியுடைய நெருங்கிய நண்பரான பிரேம்ஜித் சிங் அவர்களுக்கு எம்எஸ் தோனி அவருடைய கடைசி காலத்தில் அவர் நண்பருக்கு உதவி செய்கிற வகையில் அவருடைய பேட்டிங் ஷாப்பான பிரேம் ஸ்போர்ட்ஸ் ஷாப் அப்படிங்கிற அந்த ஷாப்பை விளம்பரப்படுத்துகிற வகையில் எம்எஸ் தோனியுடைய பேட்டில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டி பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கார். எம்எஸ் தோனியுடைய பயோபிக் ஸ்டோரியில் எம்எஸ் தோனிக்கு ஃபர்ஸ்ட் கிட் பேட் ஹெல்ப் பண்ணது அவருடைய நெருங்கிய நண்பரான பிரேம்ஜித் சிங் தான். ஸோ தற்போது வரை எம்எஸ் தோனியுடைய நண்பராக இருக்கக்கூடிய பிரேம்ஜித் சிங் தற்போது எம்எஸ் தோனியுடைய பார்ட்னராக மாறியிருக்கார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் தோனி அவருடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறதுனால அவர் நண்பருக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் அவர் நண்பருடைய பேட்டிங் ஷாப்பான பிரேம் ஸ்போர்ட்ஸை அவருடைய பேட்டிங் ஸ்டிக்கரில் ஒட்டிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கார். இதனால அந்த பிரேம் ஸ்டாப்போடைய பேட்டிங் சேல்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஹெல்ப்பை தன் நண்பருக்காக எம்எஸ் தோனி பண்ணியிருக்கார். 2024 ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கேனுடைய ஜெர்சியில் புதிய மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த அப்டேட் சிஎஸ்கே தரப்புலேருந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. சிஎஸ்கேனுடைய ஜெர்சி ஸ்பான்சரா 2024 எத்திகாட் ஏர்லைன்ஸ் செயல்பட போறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. அபுதாபியை சேர்ந்த இந்த நிறுவனம் ஃபுட்பால்ல ஸ்பான்சர்ஷிப் நிறுவனமா வலம் வந்துச்சு. ஸோ அதற்கு அடுத்தபடியா ஐபிஎல்ல சிஎஸ்கேனுடைய புதிய ஸ்பான்சரா எத்திகாட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் 2024 செயல்பட போகுது. எம்எஸ் தோனியுடைய இந்த பயிற்சி மற்றும் நண்பருக்காக உதவிய விதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலி இல்லாமல் 3வது 4வது டெஸ்ட் மேட்சை இந்திய அணி ஜெயிக்க முடியுமா? ஆர்சிபி அணி 2024 பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.